ரோட்ல பிச்சை எடுக்கும்போது வீட்ல ஏன் வரீங்க? அம்மா 20 ரூபா கொடுக்குறீங்க. சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது இருந்தால் கொடுக்குமா? நாங்க இப்போ போங்க. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற 500 ரூபாயா? வீடு பிச்சை கேக்குற வீடு இல்ல. மட்டும் எடுத்து விடுவாடா. தண்ணி மட்டும் கொஞ்சம் போயிருமா? நீயா நீயா ஏங்க கொடுங்க. உங்களால தான் நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். தண்ணிக்கு எனக்கு 10 ரூபா அதிகமாக கேட்டது 300 நம்பியார் மாதிரி வச்சா ஒரு 500 ரூபா போடுற பிச்சைக்காரனுக்கு மாப்பிள்ளை மரியாதை. நீ எல்லாம் மாப்பிள்ள, நீ எல்லாம் மாப்பிள்ள. யாரு கூப்பிட்டா அவனே நல்ல மாப்பிள்ள தான். உன்னை விட அவனால சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி மேல வந்தீங்க? ஏதாவது இந்த சாப்பாடு கஞ்சி கழனி ஏதாவது இருந்தால் கொடுக்குமா? எப்படி நீங்க மேல வந்தீங்க? போங்க வெளியே போங்க, கீழே போங்க. கதவு திறந்துருக்கு உள்ள வந்துட்டோம்மா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா தாயே. உள்ள வராதீங்கப்பா. நீங்க மேலே மேலே எப்படி வந்தீங்க? கதவு திறந்துருக்குமா அப்படியே வந்துட்டோம்மா. வேற ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்சம் இருந்தால் போடுமா, நான் ஓடிடுறேம்மா. சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இருங்க சீக்கிரம் வாங்கம்மா. இருங்க இருங்கப்பா. ரோட்ல பிச்சை எடுக்கும்போது வீட்ல ஏன் வரீங்க? வீட்டில் யாரும் போட மாட்டாங்கம்மா. என்னம்மா 20 ரூபா கொடுக்குறீங்க? வீட்டில் வேற ஏதாவது சாப்பாடு பாருங்க. பசிக்குது சாப்பிட்டு சாப்பாடு இன்னும் செய்யல. இப்போதான் காலையில இருக்கு. ஏதாவது போடுங்க. சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது கொடுங்க. சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது போடுங்க. ஏதாவது சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது இருந்தால் கொடுக்குமா? சாப்பாடு இல்ல, நிஜமா இல்ல. இருக்கோன்னா நானே தந்திருப்பேன். நான் இன்ன வரைக்கும் சமைக்கல. இப்போதான் டைமே ஆயிருக்கு சமைக்கிறதுக்கு. சாப்பிட்டுட்டு 4 நாள் ஆகுதுமா. 4 நாள் ஆச்சு. இதோட 6 நாளுமா. 4 நாள் காலை சாப்பாடுன்னு சாப்பிடுவீங்க. அது சாப்பிட்ற அளவுக்கு தர்மம் பண்ணுமா? இல்லப்பா நீங்க போங்க, நீங்க போங்க ப்ளீஸ் போங்க. நான் தந்துட்டேன். பார்த்தா அவங்க மூஞ்ச பார்த்தாங்க தாராள பிரபு மாதிரி இருக்குமா. கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீங்க போங்க. நான் தந்துட்டேன். நான் 20 ரூபா வச்சு என்னமா பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஒன்றுமே கேட்டாங்க. எல்லாம் பிச்சைக்காரப்ப எல்லாம் இருக்காங்க. 10 ரூபா போடுறாங்க. வர வர அந்த வீட்டுக்காரனு கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா? அப்படி உள்ள வராதீங்க. நீங்க வழியா நில்லுங்க. ஓரமா உட்காந்து இல்ல வேண்டாம் வேண்டாம். நீங்க வழியா நில்லுங்க. வழியா நில்லுங்க. அது என்ன பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இங்கே நில்லுங்க. இருங்க, நீங்க இங்கே இருங்க. இருங்கன்னு சொல்றேன்ல. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் நிஜமா ஒண்ணுமே இல்லை. நீங்க போகல. நான் இருங்கப்பா. நீங்க இரிட்டேட் பண்றீங்கப்பா. சரி சரி நாங்க இப்போ போங்க. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற 500 ரூபாயா? போங்க. நன்றிமா. நீங்க காலம் பூரா நல்லா இருக்கணும். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க அப்படியே காசு ஏதாவது வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஒண்ணுமே இல்லை. நீங்க போங்க. இருக்கிறது தண்டல. வேற ஏதாவது இருக்கா பாருங்க. வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க இப்படி ஓவரா பண்ணாதீங்க. இருக்கிறது தந்தால. காசு வச்சிருக்கீங்களா? இல்ல வைக்கல வைக்கல. பாருங்க நீங்க ஓவரா பண்றீங்க. போங்க. நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன். வாட்ச்மேன் போங்க இங்க இருந்து. இருக்கிறதோ நான் அப்புறமா எடுத்துருவேன். இருக்கிறதோ நான் அப்புறமா எடுத்துருவேன். நீங்க தேவையில்லாத வேலைலாம் பண்றீங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? போங்க இங்க இருந்து. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் இரிட்டேட் பண்றீங்க? கொடுத்தல. நீங்க தானே சொன்னீங்க காசு இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு. சரி கொடுத்தல. கீழே இறங்கி கூட போக முடியாத நிலைமையில இருக்கோம். நீங்க அங்க நில்லுங்களே. எப்பா இது என் வீடு. பிச்சை கேக்குற வீடு இல்ல. அது இங்க உட்காந்துட்டு இப்படி பண்ணீங்க. இதான் தண்ணி. ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க என் வீடு உள்ள? தண்ணி மட்டும் குடிச்சது. ஏன் உங்களுக்கு கை இல்லையா? அந்த கையில இருந்து முடிய வந்து ஒரு சைடுல வைங்க. இதெல்லாம் தட்டை தாங்கிட்டு இருக்குல்லம்மா. அது கீழே வச்சுட்டு கூட நீங்க முடிய இப்படி பண்ணலாம். ப்ளீஸ் பாருங்க. இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்களே. மூஞ்ச மட்டும் எடுத்து விடுவாடா. தண்ணி மட்டும் குடிச்சு போயிடலாம்.
ஏய் நீயா நீயா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா இரேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கையெடு இரு நீ யாரு? யார் நீ? கையெடு. நீயா உங்களால தான் பிக்சர் எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் என்னுடைய லைஃப் செட்டில் பண்ணிருப்பேன். நான் வந்து எது 6 வயசுல வந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணது என் வெண்டை. ஃபர்ஸ்ட் தூக்கி போனேன். இதெல்லாம் எடுத்துச்சு உன்னால ஃபுல்லா ஊரே கெடுக்க போகுது. போய் எங்க இருந்து நீ கட்டி ஏன் கட்டு? நீ அந்த காசு தான் என்ன காசு? அந்த 500 rupees. என்ன 500 rupees? கொடுத்தது அது எனக்கு காசு தாங்க. நீங்க எனக்கு என் காசு தாங்க. எனக்கு தெரியாது. என்ன காசு? என்ன எவிடன்ஸ்? எது ரீசெண்டா வந்து காசு இந்த வீடு எவிடன்ஸ் ஓகேவா? இங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் பாக்குறேன் நீ இங்க இருந்து எப்படி போறேன்னு. சீ உனக்கு அறிவு இல்லையா? இப்படி போயிட்டு மத்தவங்க வீட்டுல போயிட்டு ஏமாத்துவீங்க எல்லாரையும். ரோட்ல உண்மையான பிச்சை கேட்கறவங்கள அவங்களே ஏமாத்த மாட்டாங்க. உங்களுக்கு அசிங்கம் இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு நீ என் காசு தந்து போய் எங்க இருந்து. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை இங்க பார்த்தேன். என்ன காசு? இல்ல என்ன நைஸா உள்ள போற வழியா போயேன். பணம் நிறைய வச்சிருக்கோம். 500 பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா போடுற. இதுவே தெரியுதுல தந்திருக்கேன்னு என் காசு திரும்பி தா. அன்னைக்கு ஏதோ ஒரு தண்ணிக்கு எனக்கு 10 ரூபா அதிகமாக கேட்டது 300 நம்பியார் மாதிரி வச்சா ஒரு 500 ரூபா போடுற பிச்சைக்காரனுக்கு. ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. சரியா? ரோட்ல இங்க அப்ப நாங்க மட்டும் சும்மா ஊத்திட்டு வந்த தண்ணி என்ன கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட அட்லீஸ்ட் வேலை இருக்கு. அவங்க கிட்ட அந்த வேலை கூட இல்ல. சரியா? அது வேலை என்ன வேலை தேடணும். அதுக்கு இப்போ பிச்சை எடுக்கவே வேலையை வச்சு அவங்களாம் படிக்கல. அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோவா தெரியாது. சரியா? நீங்க 500 ரூபாய் மட்டும் தாங்கல. எனக்கு வேலை போயிடுச்சு. அது அந்த 1 ரூபாய் திருடிக்கலாம் பாக்குறியா? நீ பாதி கண்டா எடுத்துட்டு வந்த அந்த நாள் ஏதோ ஃபுல்லாலாம் எடுத்துட்டு வரல. என்ன பண்ணாங்க? நீங்க அந்த 500 ரூபாய் தாங்க. அது அட்லீஸ்ட் ஆர்ஃபனேஜ்க்கு கொடுத்தா கொஞ்சம் யூஸ் ஆகும். போய் கண்ணனச்சி அது பேங்க்ல ஏன் நீ வேணா கையில எடுத்து வந்தா பேங்க்ல இருக்குமா? இப்போதைக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். நீ யாரு எனக்கு சொல்றது? நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே நில்ல. வீட்டு வாசல்ல இருந்து வெளியே நில்ல. இங்க நில்ல. நீங்க தயவு செஞ்சு எனக்கு காசு தாங்கல. நான் ஆர்ஃபனேஜ்ல கொடுத்தாச்சு கொஞ்சம் பசங்களுக்கு உதவாகும். நீங்க தயவு செஞ்சு காசு தந்து இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் இங்க என்ன போன் அடிக்கிற? வேற எங்கனாச்சும் போய் அடி. அங்க நிறைய காசு தருவாங்க. இங்க இருந்து போ. தயவு செஞ்சு போ. போ வெளியே போ. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. வெளியே போ. வெளியே போ. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மரியாதை. நீ எல்லாம் மாப்பிள்ளை. நீ எல்லாம் மாப்பிள்ளை. யாரை கூப்பிட்டா அவனே நல்ல மாப்பிள்ளை தான். உன்னை விட அவன் நல்ல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேலைலாம் செய்யற நீங்க இருந்து போயேன். ஆனா அவன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். பிச்சைலாம் வாங்க மாட்டான். வந்து பிச்சை எடுக்க வரல. பிச்சை எடுக்க சாகுவாங்க பார்க்குவாங்க. அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் என்னை பார்க்க வந்த? பார்க்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேது. அதனால பார்க்க வந்தேன். எப்பா நீ தயவு செஞ்சு இங்க போய் நீ வேற யாரையோ பாரு. நான் வேற வீட்டுக்கு போக முடியும். இது வந்து ஏய் நீ காசு தந்துட்டு போ. நீ காசு தான் 500 ரூபாய் தான். என்ன காசு? 500 ரூபாய் நான் தந்தது. அது கொடுத்தது ஏய் நீங்க வாங்க 500 ரூபாய் தாங்க. ஒரு 500 ரூபா. நீ அதை வச்சு என்ன பண்ண போற? குடிக்க போற. இங்க எங்கனாச்சும் மூஞ்சி அடிக்க போற. அதுவே நான் ஆர்ஃபனேஜ்க்கு தந்தா கொஞ்சம் பசங்களுக்காச்சும் உதவாகும். என்ன புது புது பாசியாக இருக்குது. இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு அது நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நான் அந்த வேலை பண்றேன். நீ எப்படி? நான் உன் மேல எப்படி நம்ப முடியும்? ஏன் சார் இதை முதல்ல சொல்லக்கூடாதா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் போடுறேன். சாப்பாடு வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்து போஸ்ட் போடுறேன். அதை வேணா பாருங்க. நீ தந்து போ. அந்த வேலை நானும் பண்றேன். நானே பண்ணிடுறேன். நீ தாயேன். இவங்க பேங்க் லாக்கர்ல போட்டோதான். இது கூட திரும்பிலாம் கிடைக்காது. ஓகே வரணுமா? ஏய் அடுத்த வாட்டி இங்க வந்துடாத. போயிடு. வந்தா நீ சும்மா பார்த்து போயிடு. ஐயோ பயமா அது கடிச்சிடாத.